பீஷ்மருக்கு தான் நினைக்கும்போது மட்டுமே மரணம் நேரும் வரம் சந்தனுவால் கிடைத்தது. இந்த வரத்தை சந்தனுவால் எவ்வாறு தர இயன்றது? இஷவாகு குலத்தில் பிறந்த மன்னன் மகாபிஷன். அவன் அஸ்வமேத யாகங்களையும் 100 ராஜசூய வேள்விகளையும் செய்தவன். இவனே பிரம்மனின் சாபத்தால் சந்தனுவாக பிறக்கிறான். சந்தனுவை விட்டு கங்கை நீங்கிய பின் அவன் 36 வருடங்கள் பல வேள்விகள் அறப்பணிகள் செய்கிறான். இவற்றால் அவனுடைய தவ வலிமை கூடுவதால் அவனுக்கு வாக்குப்பளிதம் உண்டாகிறது. சந்தனுவுக்கு இன்னொரு சக்தியும் உண்டு. அவன் தழுவிக்கொண்டோருக்கு அத்தனை நோய்களும் போய் உடல் புத்துணர்ச்சி அடையும். காந்தாரியின் 100 குழந்தைகள் எந்த முறையில் உயிர் பெற்றனர்? எந்த முறையில் வியாசர் கையாண்டார்? இன்று விஞ்ஞானத்தில் ஸ்டெம் செல் என்று கர்ப்பத்தில் உடல் உண்டாகும் அடிப்படை செல்களை சொல்கிறோம். இந்த ஸ்டெம் செல்கள் அடிப்படை செல்களாகும். இவை தானாகவே எலும்புகளாக, தசைகளாக, நரம்புகளாக வளரும் சக்தி பெற்றவை. இவற்றை கொண்டு நமக்கு தேவையான அனைத்து உறுப்புகளையும் செய்து கொள்ளலாம் என விஞ்ஞானம் சொல்கிறது. நாம் பிறக்கும்போது நஞ்சுக்கொடி இரத்தத்தில் இருக்கும் ஸ்டெம் செல்களை சேகரித்து வைத்து பிற்காலத்தில் நமக்கு தேவையான உடல் உறுப்புகளை உருவாக்கலாம் என்று நவீன விஞ்ஞானம் சொல்கிறது. வியாசரும் இது போன்ற ஒரு முறையை கையாள்கிறார். தாயின் கர்ப்பப்பை போன்று 101 பானைகளை தயார் செய்கிறார். அவற்றில் கருவளர்ச்சிக்கு தேவையான அனைத்து மூலிகைகளையும் மருந்துகளையும் சேர்க்கிறார். கருவளர்ச்சிக்கு தேவையான ஆக்சிஜன், புரதங்கள், மற்றைய இதர சத்துக்களை அந்த மருந்துகள் உருவாக்குமாறு செய்கிறார். இதனால் மாமிச பிண்டங்களாக கிடந்த ஸ்டெம் செல்கள் தனித்தனி குழந்தைகளாக முழு வளர்ச்சியை எட்டின. இன்று விஞ்ஞானம் இதை செய்யும் நிலைக்கு மிக அருகில் வந்திருக்கிறது. தாயின் வயிற்றைப் போல குழந்தை வளர இன்குபேட்டர் உள்ளது. குறைமாத குழந்தைகளை அங்கே வைத்து சராசரி குழந்தைகளாக வளர்க்க முடிகிறது. இவை அனைத்திற்கும் மகாபாரதம் அடிப்படையாக இருந்திருக்கிறது.